ஸ்ட்ரீட்டை பாருங்களேன், ஏரியாவை பாருங்கள், ஃபுல்லாகவே உங்களுக்கு அந்த மரங்கள்லாம் வச்சு பார்க்கறதுக்கே ரொம்ப பீஸ்ஃபுல்லாகவே இருக்குங்க. அது மாதிரியான ஒரு ஏரியாவில் தான் ஒரு ரீசேல் அபார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட்டை பற்றி இன்றைக்கி நம்ம சேனலில் ரிவ்யூ பண்ண போகிறோங்க. இதான் நம்ம ப்ராப்பர்ட்டியோட என்ட்ரன்ஸுங்க, ராஜ் கோதை நிவாஸ். இந்த ப்ராப்பர்ட்டியை பற்றி தான் இன்றைக்கி நம்ம சேனலில் ரிவ்யூ பண்ண போகிறோம். இதை கேட்டால் நீங்களே ஷாக் ஆகிடுவீங்க. யூடிஎஸை பொறுத்தவரை 691 ஸ்கொயர் ஃபீட், 691 ஸ்கொயர் ஃபீட் சரிங்களா. 691 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. அதாவது பார்த்தா 700 ஸ்கொயர் ஃபீட்டு கிட்ட நம்மளுக்கு யூடிஎஸ் மட்டுமே கிடச்சிரும். உள்ளே வந்தவொடனே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய ஹாலுங்க. எவ்வளோ பெரிய ஹாலாக இருக்குது பாருங்கள். நல்ல ஒரு பெரிய ஹால் கொடுத்துருக்காங்க. வைக்கிற மாதிரி, திங்ஸ் வைக்கிற மாதிரி, அதுக்கான ஒரு கிளாஸ் செட்டப், சுவிட்ச் பாயிண்ட் எல்லாமே இருக்குது. அது மாதிரி வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன் இங்கே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கான டேப் பாயிண்ட், தண்ணி போகிறதுக்கு அவுட்லெட் பாயிண்ட் எல்லாமே நம்மளுக்கு இருக்குது. கிச்சனை பாருங்களேன், எவ்வளோ பெரிய கிச்சனாக இருக்குது பாருங்கள். நல்ல ஒரு பெரிய கிச்சனாகவே கொடுத்துருக்காங்க. கிச்சனோட ஃபேஸிங் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சவுத் ஈஸ்ட் பார்த்த மாதிரி கொடுத்துருக்காங்க சரிங்களா. நல்ல ஒரு பெரிய கிச்சனாகவே இருக்குது. பெட்ரூமோட சைஸ் மட்டும் பாருங்க, நல்ல ஒரு பெரிய பெட்ரூம். எனக்கு தெரிஞ்சு ஒரு 11x11 இருக்கும்னு நினைக்கிறேன். நல்ல ஒரு பெரிய பெட்ரூமாவே இருக்குங்க. லேப்ட் கபோர்ட்ஸ் எல்லாமே ஃபுட்வேர்ல கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. யூடிஎஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 691 கிட்ட நம்மளுக்கு யூடிஎஸ் மட்டுமே வந்துடுறாங்க. வேற எங்கேயுமே இந்த யூடிஎஸ் வேல்யூவோட மேடவாகத்தில் நீங்கள் எங்கே தேர்னாலும் ப்ராப்பர்ட்டி கிடைக்காது. நம்ம சேனலில் மட்டும் தான் கிடைக்கும். இது மாதிரியான ப்ராப்பர்ட்டிஸ் தான் நீங்கள் அடுத்தடுத்து பார்க்குறோன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ இன்றைக்கி நம்ம எந்த லொக்கேஷன் வந்திருக்கோம், எந்த ப்ராப்பர்ட்டியை பற்றி இன்றைக்கி நம்ம சேனலில் ரிவ்யூ பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேடவாக்கம் லொக்கேஷன் தான். மேடவாக்கத்திலே நல்ல ஒரு ப்ரைம் லொக்கேஷனில் என்கிட்ட எப்பவுமே நீங்கள் கேட்குறது, ஹரி ஒரு ரீசேல் ஹவுஸ் நல்ல ஒரு யூடிஎஸ் வேல்யூவில் இருக்கா மாதிரி சொல்லுங்கன்னு சொல்லிட்டு மேடவாக்கத்திலே நல்ல ஒரு ஹை யூடிஎஸ் வேல்யூவில் இருக்க ஒரு 2 BHK ரீசேல் அபார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட்டை பற்றி தான் இன்றைக்கி நம்ம சேனலில் ரிவ்யூ பண்ண போகிறோம். புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். என்னங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிட்டிங்களா? சரிங்க, இந்த ப்ராஜெக்ட் எக்ஸாக்டாக எங்கே லொக்கேட் ஆகுன்னு பார்த்துடலாமா? இந்த ப்ராஜெக்ட் எக்ஸாக்டாக எங்கே லொக்கேட் ஆஇருக்குது அப்படின்னு பார்க்கும்போது நம்ம மேடவாக்கம் சபரி நகர் லொக்கேஷன் தான் லொக்கேட் ஆஇருக்குது. இந்த சபரி நகர் தெரியாதவங்களுக்கு எக்ஸாக்டாக எங்கே லொக்கேட் ஆஇருக்குது அப்படின்னு பார்க்கும்போது நம்ம மேடவாக்கம் கிரைஸ்ட் ஸ்கூல்னா எல்லாருக்குமே தெரியும். கிரைஸ்ட் ஸ்கூலுக்கு அப்படியே பேக் சைடில் நல்ல ஒரு ப்ரைம் லொக்கேஷனில் ஸ்ட்ரீட்டை பாருங்களேன், ஏரியாவை பாருங்கள், ஃபுல்லாகவே உங்களுக்கு அந்த மரங்கள்லாம் வச்சு பார்க்கறதுக்கே ரொம்ப பீஸ்ஃபுல்லாகவே இருக்குங்க. அது மாதிரியான ஒரு ஏரியாவில் தான் ஒரு ரீசேல் அபார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட்டை பற்றி இன்றைக்கி நம்ம சேனலில் ரிவ்யூ பண்ண போகிறாங்க. அது மாதிரி இந்த லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தா கிரவுண்ட் வாட்டர் எல்லாமே ரொம்ப சூப்பராகவே இருக்கும் சரிங்களா. இதான் நம்ம ப்ராப்பர்ட்டியோட என்ட்ரன்ஸுங்க, ராஜ் கோதை நிவாஸ். இந்த ப்ராப்பர்ட்டியை பற்றி தான் இன்றைக்கி நம்ம சேனலில் ரிவ்யூ பண்ண போகிறோம். இந்த ப்ராப்பர்ட்டியை கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி எத்தனை இயர்ஸ் ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது 15 இயர்ஸ் ஓல்டு அபார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட் தான். யூடிஎஸை கேட்டால் நீங்களே ஷாக் ஆகிடுவீங்க. யூடிஎஸை பொறுத்தவரை 691 ஸ்கொயர் ஃபீட், 691 ஸ்கொயர் ஃபீட் சரிங்களா. 691 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. அதாவது பார்த்தா 700 ஸ்கொயர் ஃபீட்டு கிட்ட நம்மளுக்கு யூடிஎஸ் மட்டுமே கிடச்சிரும். பில்டப் ஏரியா அப்படின்னு பார்க்கும்போது 945 ஸ்கொயர் ஃபீட் நம்மளுக்கு பில்டப் ஏரியா வரும். பில்டப் ஏரியாவை பொறுத்த வரையும் பார்த்தா அது பிளிந்த் ஏரியான்னு சொல்லிட்டு ஓனர் சொல்லியிருந்தாங்க. ஆனால் பில்டப் ஏரியா கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் டாக்குமெண்ட்டை பார்த்துட்டு கொஞ்சம் கிளியராகவே சொல்கிறேன். பிளிந்த் ஏரியாவை பொறுத்த வரைக்கும் 945 ஸ்கொயர் ஃபீட் வரும் சரிங்களா. இப்போ ப்ராப்பர்ட்டிக்குள்ளவே மஸ்ஜித் எல்லாமே பார்த்துடலாம். வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா நாளைக்கு சாட்டர்டே சண்டே கண்டிப்பாக நீங்கள் இந்த சைட்டை வந்து விசிட் பண்ணியே ஆகணும். இது என்னோட ஆர்டர் சரிங்களா. வாங்க அப்படியே உள்ளே போயிடலாம். என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தோன்னா ஆர்ச் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாகவே நம்மளுக்கு சிசிடிவி கேமராவே எல்லாமே வந்துடும் சரிங்களா. வாங்க அப்படியே உள்ளே போயிடலாம். உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா இந்த வேகனார் நிற்கிது பார்த்தீங்களா, இதுதான் நம்மளோட கார் பார்க்கிங். நம்ம அப்பார்ட்மெண்ட்டோட நேம் பார்த்தீங்கன்னா F3 நம்மளுக்கு வரும். இதுதான் நம்மளோட கார் பார்க்கிங். நம்ம டோட்டலாக இந்த ப்ராஜெக்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 16 வீடு இருக்குது சரிங்களா. நம்மளோட ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக்குக்கு பார்த்தீங்கன்னா 4 வீடு இருக்குது. நம்மளோட ப்ராப்பர்ட்டி ஃபஸ்ட் ஃப்ளோரில் சவுத் ஃபேசிங் பார்த்த மாதிரி இருக்குது. வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அப்படியே உள்ளே போயிடலாம். இந்த பிளாக்ல தான் நம்மளோட வீடு இருக்குங்க சரிங்களா. இந்த சைடு நம்மளுக்கு EB மீட்டர் பாயிண்ட் எல்லாமே வந்துடும். ஒரு பிளாக்குக்கு 4 வீடு தான் சரிங்களா. வாங்க அப்படியே மேலே போயிடலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்துடுங்க. ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்தோடனே பார்த்தீங்கன்னா மொத்தம் நம்மளுக்கு 2 வீடு இருக்குது சரிங்களா. கிரவுண்ட் ஃப்ளோரில் 2 வீடு இருக்குது, ஃபஸ்ட் ஃப்ளோரில் 2 வீடு இருக்குது. டோட்டலாக ஒரு பிளாக்ல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 4 வீடு தான் இருக்குது. நம்மளோட ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா சவுத் ஃபேசிங் பார்த்தா மாதிரி இருக்குது. இப்போ நம்ம பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டியோட பில்டப் ஏரியா 945 ஸ்கொயர் ஃபீட் நம்மளுக்கு பில்டப் ஏரியா. யூடிஎஸ் தான் இங்கே ஹைலைட்டு 691, 691 கிட்டத்தட்ட 700 ஸ்கொயர் ஃபீட்டு கிட்ட நம்ம யூடிஎஸ் மட்டுமே கிடச்சிரும். அதுவும் மேடவாக்கம் லொக்கேஷனில், மேடவாக்கத்தை நல்ல ஒரு ப்ரைம் லொக்கேஷனில் இந்த ப்ராப்பர்ட்டி சேல்ஸ் வந்துருக்கு சரிங்களா. ஃப்ரண்ட்லேயே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு சேஃப்டி கேட் போட்டு கொடுத்துருக்காங்க. மெயின் டோர்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தீக்குட் ஃபினிஷிங் வந்துருங்க. அப்படியே உள்ளே வாங்க. உள்ளே வந்தவொடனே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய ஹாலுங்க. எவ்வளோ பெரிய ஹாலாக இருக்குது பாருங்கள். நல்ல ஒரு பெரிய ஹால் கொடுத்துருக்காங்க. பில்டப் ஏரியா 945, யூடிஎஸ் 691 யூடிஎஸ் சரிங்களா. சவுத் ஃபேசிங் ப்ராப்பர்ட்டி ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது. கவர்டு கார் பார்க்கிங் நம்மளுக்கு இருக்குது. நல்ல ஒரு பெரிய ஹாலாகவே இருக்குது. நீங்கள் மேடவாக்கம் லொக்கேஷனில் நல்ல ஒரு யூடிஎஸ் வேல்யூவோட நல்ல ஒரு லொக்கேஷனில்
ஒரு பட்ஜெட் அதான் மேடவாக்கம் நல்ல ஒரு பிரைம் லொகேஷன் இல்லைனா நியூ அபார்ட்மெண்ட் என்ன காஸ்ட் இருக்கும் உங்களுக்கே தெரியும். ஆனால் அதோட பார்த்தீங்கன்னா ஒரு 50% கம்மியாக ஒரு அபார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட் பார்த்துட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கானது தான். ஏன்னா நம்ம சஸ்கூல் சொந்தங்களுக்காக ஒன்றுமே தேடி உங்களுக்காக உங்கள் கண்ணு முன்னாடி எடுத்து சேர்க்குறேன். புதுசாக பார்க்குறாங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள் நல்ல ஒரு பெரிய ஹாலாகவே இருக்குது. டிவி யூனிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த சைட் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்குங்க. இந்த சைடு நீங்கள் டிவி யூனிட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அப்படியே ஆப்போசிட் சைடில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய ஷோபாவே போட்டுக்கலாம். அவ்வளோ பெரிய ஸ்பேஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு பெரிய ஹாலுங்க. கண்டிப்பாக இந்த சைட்டை வந்து விசிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு பிடிக்கும். சரிங்களா? ஹால்லேயே பாருங்கள் இங்கே ஒரு ஃபேன் பாயிண்ட் இருக்குது, இங்கே ஒரு ஃபேன் பாயிண்ட் இருக்குது. அது மாதிரி பார்த்தீங்கன்னா 15 வருஷத்துக்கு முன்னாடி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணதுனால ஃபுல்லாக நம்மளுக்கு ரெட் பிரிக் கன்ஸ்ட்ரக்ஷன் ரிவர்ஸ் ஹேண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? இது நம்மளுக்கு பால்கனிங்க. அப்படியே வாங்க பால்கனி பாருங்களேன். நல்ல ஒரு பெரிய பால்கனியாக இருக்குது. ப்ராப்பர்ட்டியோட கண்டிஷனும் ரொம்ப சூப்பராகவே இருக்குது. அது ஜூம் பண்ணி காட்டுங்க. அந்த அப்பார்ட்மெண்ட்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அது பார்த்தா உங்களுக்கு வடக்குப்பேட் ரோட் சொல்லுவாங்க. அதான் நம்மளுக்கு பிலாங்பாங் ஸ்கூல் சரிங்களா? அதான் வடக்குப்பேட் ரோட். எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ அந்த பிலாங்பாங் ஸ்கூல் காட்டினோடனே ஒரு ஐடியா வந்துருக்கும் இந்த ப்ராப்பர்ட்டி எக்ஸாக்டாக எந்த லொகேஷன் லொக்கேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு. சரிங்களா? நல்ல ஒரு பெரிய பால்கனியாக இருக்குது. ஃபுல்லாக நம்மளுக்கு சேஃப்டி கேட்டும் போட்டு கொடுத்துருக்காங்க. மேலே எதனா நீங்கள் வேஸ்டேஜ் வைக்கிற மாதிரி அதுக்கான ஒரு ப்ரொவிஷன் உங்களுக்கு அந்த இதில் போட்டு ஹுட்டில் நம்மளுக்கு போட்டு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? நீங்கள் அந்த துணிலாம் காய போட்டுக்கலாங்க. இந்த சைட் பார்த்தா நீங்கள் எதனா யூபிஎஸ் வைக்கிற மாதிரி இல்லை ஃப்ரிட்ஜ் செட் யூபிஎஸ் தான் அவங்களே எழுதியிருக்காங்க. யூபிஎஸ் செட் பண்ணுற மாதிரி அதுக்கான ப்ரொவிஷன் பாயிண்ட் எல்லாமே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படியே வந்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இங்கே ஒரு வாஷ் பேஷன் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு பெரிய வாஷ் பேஷனாகவே இருக்குங்க நம்மளுக்கு. ஸோ இங்கேயும் நம்மளுக்கு அந்த லைட் செட்டப்பு நீங்கள் எதனா இங்கே வைக்கிற மாதிரி திங்ஸ் வைக்கிற மாதிரி அதுக்கான ஒரு கிளாஸ் செட்டப் சுவிட்ச் பாயிண்ட் எல்லாமே இருக்குது. அது மாதிரி வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன் இங்கே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கான டேப் பாயிண்ட் தண்ணி போகிறதுக்கு அவுட்லெட் பாயிண்ட் எல்லாமே நம்மளுக்கு இருக்குது. ஒரு காமன் ரெஸ்ட் ரூமாக வந்துடுங்க. ரெஸ்ட் ரூமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்தியன் கிளாஸ் செட் போட்டு கொடுத்துருக்காங்க. ஷவர் பாயிண்ட் டேப் பாயிண்ட் எல்லாமே இருக்குது. சப்போஸ் இது வந்து 15 இயர்ஸ் முன்னாடி அந்த டைல்ஸ் எல்லாமே ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராப்பர்ட்டி நீங்கள் வாங்கிட்டு இப்போ இருக்க ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கொஞ்சம் ஆல்டேஷன் ஒர்க் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் கஸ்டமைஸ் ஒர்க்லாம் பண்ணிக்கலாம். கிச்சனை பாருங்களேன் எவ்வளோ பெரிய கிச்சனாக இருக்குது பாருங்கள். நல்ல ஒரு பெரிய கிச்சனாகவே கொடுத்துருக்காங்க. கிச்சனோட ஃபேஸிங் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சவுத் ஈஸ்ட் பார்த்த மாதிரி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? நல்ல ஒரு பெரிய கிச்சனாகவே இருக்குது. கிச்சன் மேடை எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிரானைட் ஃபினிஷிங் போட்டு கொடுத்துருக்காங்க. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு வாஷ் பேஷன் நம்மளுக்கு வந்துருவாங்க. இந்த சைட் பாருங்கள் லேஃப்ட் கபோர்ட்ஸ் எல்லாமே இருக்குது. ஒரு பூஜா ரூம் செட்டப்பும் அந்த ஹுட்லேயே நம்மளுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. அது ரிமூவல் தான், நீங்கள் வேணா அதை மூவ் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு பெரிய கிச்சன் இருக்கிறதுனால கிச்சனுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரிட்ஜ் வைக்கிற மாதிரி அதுக்கான ப்ரொவிஷன் பாயிண்ட் எல்லாமே இருக்குது. இங்கே மேலே பாருங்களேன் இந்த ஸ்பேஸ் ஃபுல்லாகவே அது டோர் போட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா. இந்த ஸ்பேஸ் ஃபுல்லாகவே நம்மளுக்கு வேஸ்டேஜ் போடுற மாதிரி நல்ல ஒரு பெரிய ஸ்பேஸாகவே இருக்குது. கொஞ்சம் ஹைட்டாக இருக்குது, என்னால் ஓப்பன் பண்ணி காட்ட முடியல. ஸோ அப்படியே வந்தீங்கன்னா இது நம்மளுக்கு ஃபஸ்ட்டு பெட்ரூம்ங்க. இங்கேருந்து ஹாலை காட்டுங்க. எவ்வளோ பெரிய ஹாலாக இருக்குது பாருங்கள். நல்ல ஒரு பெரிய ஹாலாகவே இருக்குது. இது நம்மளுக்கு ஃபஸ்ட்டு பெட்ரூம்ங்க. இங்கே வாங்க பெட்ரூமோட சைஸ் மட்டும் பாருங்கள். நல்ல ஒரு பெரிய பெட்ரூம். எனக்கு தெரிஞ்சு ஒரு 11x11 இருக்கும்னு நினைக்கிறேன். நல்ல ஒரு பெரிய பெட்ரூமாகவே இருக்குங்க. லேஃப்ட் கபோர்ட்ஸ் எல்லாமே ஹுட் டோரில் கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள் இங்கே நம்மளுக்கு ஒரு ரேக் செட்டப் கொடுத்துருக்காங்க. ஒரு ஃபேன் பாயிண்ட் இருக்குது. அது மாதிரி ஒரு ஏசிக்கான ப்ரொவிஷனும் நம்மளுக்கு இருக்குது. இந்த சைடு ஏசிக்கான ப்ரொவிஷன் இருக்குது. இங்கே வந்து வென்டிலேஷனுக்காக ஹுட் அண்ட் விண்டோ நம்மளுக்கு 3 விண்டோஸ் வந்துருங்க. நல்ல ஒரு பெரிய பெட்ரூமாக இருக்குது. அடுத்து நம்ம செகண்ட் பெட்ரூம் பார்த்துடலாங்க. அது மாதிரி சிஎம்டி அப்ரூவ் ப்ராப்பர்ட்டி தாங்க. நீங்கள் லோன் போகிற மாதிரி இருந்தாலும் தாராளமாக 85% வரைக்கும் நாங்களே உங்களுக்கு எல்லா மேஜர் பேங்க்லையும் லோன் அரேஞ்ச்மெண்ட் எல்லாமே பண்ணி கொடுத்துருவோம். சரிங்களா? ஸோ அப்படியே வந்தோடனே பார்த்தீங்கன்னா இது நம்மளுக்கு செகண்ட் பெட்ரூம்ங்க. இந்த பெட்ரூமை பாருங்கள் நல்ல ஒரு பெரிய பெட்ரூமாகவே இருக்குது. இந்த பெட்ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா லேஃப்ட் கபோர்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமோட சைஸும் நம்மளுக்கு 11x11 சைஸில் தான் கொடுத்துருக்காங்க. இங்கேயும் பாருங்கள் நீங்கள் வேஸ்டேஜ் போடுற மாதிரி இந்த ஸ்பேஸ் பார்க்குறீங்களே, இந்த வாஷ் பேஷன் காட்டணும் பார்த்தீங்களா, இந்த ஸ்பேஸ் ஃபுல்லாகவே நம்மளுக்கு வேஸ்டேஜ் போடுற மாதிரி நல்ல ஒரு பெரிய கபோர்டாக கொடுத்துருக்காங்க. இது ஒரு அட்டாச் பாத்ரூம்ங்க. இந்த பாத்ரூமில் பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் கிளாஸ் செட் போட்டு கொடுத்துருக்காங்க. இந்த கிளாஸ் செட்லாம் நீங்கள் சேஞ்ச் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். டேப்லாம் கொஞ்சம் ஓல்டாக தான் இருக்குது. வேற இந்த டேப் இந்த ஷவர்லாம் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ரெஸ்ட் ரூமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆல்டேஷன் ஒர்க் எல்லாமே இருக்குது. ஆனால் வீடை பொறுத்த வரைக்கும் பக்கா கண்டிஷனில் இருக்குது. எல்லாமே உங்களுக்கு லைவாக தான் காட்டிட்டு இருக்கேன். சரிங்களா? சரிங்க, இந்த வீடு நம்ம ஃபுல்லாகவே பார்த்துறோம். இப்போ இந்த வீடோட ப்ரைஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணிடலாமா? இந்த வீட்டுக்கு ஓனரோட ஆஸ்கிங் ப்ரைஸ் 55 lakhs 55 லட்ச ரூபா ப்ரைஸ் கோட் பண்ணுறாங்க. அதுலேருந்து ஸ்ட்ரைட்லி ப்ரைஸ் நெகோஷியேஷன் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இந்த ப்ராப்பர்ட்டியோட பில்டப் ஏரியா இன்னொரு வாட்டி சொல்கிறேன் 945 நம்மளுக்கு பில்டப் ஏரியா வருங்க. பில்டப் ஏரியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தா 945. ஆனால் கொஞ்சம் பெருசாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் டாக்குமெண்ட் பார்த்துட்டு எனக்கு கால் பண்ணுங்க. அது எல்லாமே உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரிங்களா? ஏன்னா ஓனருக்கே எவ்வளோ பில்டப்னு தெரியல. அது பிளிந்த் ஏரியா தான் என்கிட்ட சொல்லியிருந்தாங்க. பில்டப் ஏரியா கொஞ்சம் அதிகமாக இருக்கும் தான் நான் நினைக்கிறேன். யூடிஎஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 691 691 கிட்ட நம்மளுக்கு யூடிஎஸ் மட்டுமே வந்துடுறாங்க. வேற எங்கேயுமே இந்த யூடிஎஸ் வேல்யூவோட மேடவாகத்தில் நீங்கள் எங்கே தேர்னாலும் ப்ராப்பர்ட்டி கிடைக்காது. நம்ம சேனலில் மட்டும் தான் கிடைக்கும். இது மாதிரியான ப்ராப்பர்ட்டிஸ் தான் நீங்கள் அடுத்தடுத்து பார்க்குறோன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் HP ஹவுசிங்.